ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் இப்போ வந்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, ஒரு பைப்பிங் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு நம்ம தைச்சிருக்கோம். 2 லைன் மட்டும் இருந்தது, 2 கோல்டு லைன் மட்டும் இருந்தது. 1 இன்ச்சு பீஸ் வச்சு நம்ம தைச்சிருக்கோம். அது திருப்பி பார்த்தா எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ அதுதான் வந்து நம்ம நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம அதை வந்து நான் திருப்பிட்டு வந்துட்டு என்ன பார்த்திங்கன்னா, லைனிங்கும் இதையும் வந்து ஓப்பன் பண்ண மாதிரி வச்சு நல்லா வந்து கீரி எடுத்துக்கிட்டேன். நகத்தை வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ வந்து மிஷினில் வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா, கீழே லைனிங் வந்துருச்சு, மேலே வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்துருச்சு. அந்த பார்ட்ரு அந்த 2 லைன்ஸ் வந்து கொஞ்சம் இப்படி வெளியே தள்ளிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதை வச்சு நான் கையால் அழுத்தி அது மேலேயே கரெக்டாக அந்த 2 லைன் வெளில வர அளவுக்கு வச்சு அழகாக வந்து ஒரு எட்ஜ் தையல் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் இருக்குது, இந்த மாதிரி தான் வருது அப்படின்னும்போது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நிறைய ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா வந்து சைடில் தான் பார்டர் கொடுத்துட்றாங்க. 2 மேலேயும் கீழேயும் கொடுக்காம வந்து சைடில் வந்து பார்டர் கொடுத்துட்றாங்க. ஒரே ஒரு பார்டர் மட்டும் வரும், அது பக்கத்தில் இந்த 2 லைன் வரும். அது மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரெயிட் பீஸ் ஆச்சு சரியாக வருமா அப்படின்னா யோசிக்காதீங்க. நம்ம முயற்சி பண்ணோம்னா எல்லாமே வந்து அழகாக வரும். நான் அந்த மாதிரி தான் இதில் ட்ரை பண்ணேன். ஏன்னா வேறு எந்த கோல்டுமே எனக்கு வந்து மேட்ச் ஆகலை. என்கிட்ட இருந்த கோல்டு கிளாத்தெல்லாம் எனக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு அதுக்குண்டான பீஸையே கொடுக்கும்பொழுது தான் வந்துட்டு அதுக்கான கலர் வந்து கரெக்டாக அட்ராக்ஷனாக இருக்கும். அதனால தான் வந்துட்டு இப்போ நான் அதையே வந்துட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், அதோடைய அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். தைச்சி முடிச்சாச்சு. அதோடைய அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக டம்மி தையல் ஒன்று போட்டுக்கிறேன். அதை வந்து அப்புறமா பிரிச்சிடணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து நான் ஒரு எம்மிங் கொடுக்க போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம வெறும் பைப்பிங் தான் கொடுத்துருக்கோம். உள்ளே இருக்க லைனிங் வந்து கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்றதுனால வந்துட்டு நம்ம வந்து இதை தனியாக நம்ம ஒரு சின்ன டம்மி தையல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதை எம்மிங் போட்டுவிட்டு அதை நான் பிரித்து எடுத்துருவேன். சரிங்களா? இது அப்படியே வந்து ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரெடி ஆகிட்டு இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஃபினிஷிங் இப்படி தான் வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் பீஸில் கொடுத்த பைப்பிங். பார்த்தா அப்படி தெரியல இல்லைங்களா? எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குது பாருங்கள். கையில் வந்து கொஞ்சம் பெரிய பார்டர் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அளவுக்கு 3 இன்ச் அளவுக்கு இருக்குது அந்த பார்டரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கழுத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு பைப்பிங் லெவலுக்கு கொடுத்துருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கஸ்டமரும் ரொம்ப ஹாப்பி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.